அடுத்தாற் போல 50 கிராம் பட்டர். 50 கிராம் பட்டரை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கணுங்க. அதுக்கு அடுத்தாற் போல நம்மளுடைய கற்றாழை இருக்கு பாத்தீங்களா, அந்த கற்றாழையில தேங்காய் எண்ணெயில ஊற வச்சு அந்த ஜெல் எடுத்துக்கணுங்க. அந்த ஜெல்லோட கலருக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, குப்பை மீன் இருக்கு பாத்தீங்களா, குப்பை மீன் இலைய நம்ம இளம் சூட்ல வச்சிருக்கிறப்ப அதனுடைய கலர் நமக்கு வந்திருக்குது. அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். இப்ப வந்துங்க இந்த பட்டர் வந்து நமக்கு வந்து கரையணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கீங்க. பட்டர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்றோம்னா, இந்த 350 கிராம் வாட்டரோட 175 கிராம் கேசிக் சோடா கலந்துருக்கிறோம்.